சீடர்களுக்கு அறிவுரைனா, எனக்கு என் கேள்விக்கு பதில் சொல்கிற ஒரு ஆள் வேணும். எனக்குன்னா உன அடிப்படையாக அந்த கேள்வியில் நான் என்ன ஆகணும், வளரணும். இல்லை என் கேள்வி தப்புன்னா எனக்கு புரிய வைக்கணும். நீ கேட்குற கேள்வி என்னப்பா தப்பு. இப்போ அவர் சொல்கிறேன்ல, நான் கருமாரி கும்பிட்றாரு போகிறாருன்னா நான் சொல்கிறேன் மொத்தமே முட்டாள்தானம் தான். பேசுறதுக்கு எது கீழா, ஆடுறதுக்கு எது கீழா, பேசுறதுக்கு எதுக்கு மாலை, ஜாலியாகவும் ஸ்டைலாகவும் அழகாகவும் இருக்குது வாழ்க்கை. எனக்கு கொண்டாடிக்கிறதுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துக்குறாங்க. காவடியை தின்னு ஆடுறது, பழகு குத்தி ஆடுறது, நெருமிச்சு டேமேஜ் ஆகலைன்னா என்ன பண்ணலாம்? நீ எந்த விளையாட்டா இல்லைண்ணா டேமேஜ் ஆகுதுன்னா அதை நீ தான் பார்த்துக்கணும். அப்போ டேமேஜ் ஆகாமல் சரி ஆகணும். எங்கன்னா போனால் நீங்கள் டேமேஜ் ஆகுறீங்க. ஃபஸ்ட்டு போன உடனே அவுத்து போட்டு நில்லுன்றான் நிற்கிறீங்க, சட்டையை கைட்டுன்றான் கைட்டுறீங்க, கறிமீன் சாப்பிடாதுன்றான் சாப்பிடாம இருக்கிறீங்க. அப்போ இவ்வளோ நாள் சாப்பிட்டீங்களா? அது என்ன ஆகுது? இது கேள்வி இருக்கணும்ல உங்களுக்கு. யோ சார், நீங்கள் வந்து கறிமீன்லாம் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, நாங்கள் காலமாக சாப்பிட்டு இருந்தோம், எங்கள் தாத்தாலேருந்து சாப்பிட்டாங்க. அப்போ என்ன சார்? ஆனால் அவங்கெல்லாம் காருண்யம் இல்லை. காருண்யம்னா என்ன? அந்த ஈசாக்கு எதிர்க்குது காருண்யம் தானே. ஜீசஸ் கால்ஸுக்கு பேர் தானே காருண்யம். அது கிடையாது. ஏன்னாவோ காருண்யம் அது ஜீவாவுக்கு காருண்யம், சிவாவுக்கு காருண்யம் இல்லை. அப்போது என்னை திருத்துறன்ற பேரில் எனக்கு தேவையில்லாத வேலையில் தரக்கூடாது. யார்? குரு. அப்போ நான் போனால் அவர் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் குருன்ட்டு கூட ஓடிடலாம். 10 வருஷம் 5 வருஷம் பொறுத்து என்ன பண்ணிடலாம். அதனால அவருக்கு என்ன நஷ்டம்? ஏன் இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க, உங்களுக்கு 2 பேருக்கு சேர் இல்லை, மடியில் முன்னாடி என்ன பண்ணிட்டான்? ஏன்? அப்போ கொஞ்சம் கழியணும். போகி பண்டிகையும் தேவைப்படுது. எதுக்கு? பழசெல்லாம் தூக்கி பீச்சில் அடிக்கிறது. அப்போ அதுவே போயிடும், நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்போ உண்மையான குருவை நீங்கள் அண்டிட்டேன்னா விடக்கூடாது. எது வரைக்கும்? அடையிற வரைக்கும்.